ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவில் இளையோர் திறன் அப்படிங்கிற தலைப்பில் பல போட்டிகள் நடந்துட்டுருக்கு. இதில் நிறைய பேர் ஸ்கூல் லெவலில் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து பிளாக் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நம்மளுடைய 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்கூல் லெவலில் போட்டிகள் நடந்து முடியல. ஸோ இப்போ தான் நடந்துட்டுருக்கு. அதில் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த செதுக்கு சிற்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காய்கறியில், சோப்பில், மெழுகில், சுண்ணக்கட்டியில் இது மாதிரி நம்ம உருவங்களை செதுக்கணும். அந்த உருவங்களும் எப்படி உங்களுக்கு இருக்கணும்னா, இளையோர் திறன் அப்படிங்கிற தீமுக்கு அந்த மைய கருத்தை ஒட்டி தான் இருக்கணும். ஏன்னா எந்த போட்டி எடுத்தாலுமே நம்ம மைய கருத்தை ஒட்டி தான் இருக்கணும். இதுக்கு எவ்வளோ நேரம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்கள் கால அவகாசம். வேற எந்த கிளாஸுக்குமே இது இல்லை. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் இந்த செதுக்கு சிற்பம் அப்படிங்கிற காம்படிஷனை கொடுத்துருக்காங்க. காய்கறியில் தான் நம்ம இதை செதுக்கணும். இப்போ சோப்பு எடுத்திங்கன்னா சோப்பில் நீங்கள் அழகாக செதுக்கி வைக்கலாம். இல்லை மெழுகு எடுத்திங்கன்னா மெழுகில் அழகாக செதுக்கி வைக்கலாம். இல்லை நீங்கள் சாக் பீஸ், சுண்ணக்கட்டி சாக் பீஸ் எடுத்திங்கன்னா சாக் பீஸ்லேயும் நீங்கள் செதுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் காமிச்சிருக்கிற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கறியில் செதுக்கின படங்கள் தான். ஸோ காய்கறியிலே பாருங்கள், அந்த வெங்காயத்தில் தாமரை மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காயை வச்சு, அப்புறம் கேரட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு ராக்கெட் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷனை மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த வெள்ளரிக்காயும் கேரட்டும் வச்சு, அந்த கேரட்டில் ஒரு பூ மாதிரி, அதுக்கப்புறம் இந்த சவுச்சவில் பூ மாதிரி, பீட்ரூட்டில் பூ மாதிரி செய்கிறது, ஒரு வண்டி, அந்த கார் பாருங்கள், வெள்ளரிக்காயும் அந்த கேரட்டும் வெள்ளரிக்காயும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அந்த பிளேட்டே அப்படியே அந்த வெள்ளரிக்காயை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அந்த ப்ரொக்கோலி வச்சு நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாமே அழகாக இருக்குது. இளையோர் திறன் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வெள்ளரிக்காயில் எழுதியிருக்காங்க பாருங்கள், கனவு, பயிற்சி, திறமை, வெற்றி, அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு படமாக காமிக்கிறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இதையே தான் செய்யணும் அப்படின்லாம் அவசியம்லாம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மாடல் தான். ஓகேங்களா? இது எல்லாமே மாடல் தான். அந்த வெள்ளரிக்காயிலே அப்படி கையில் பென்சில் பிடிச்சிருக்கிற மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். லேப்டாப்பு, அதாவது இந்த காய்கறி சிற்பம் இளையோர் திறன் என்னும் தலைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. இளையோர் கல்வி, கலை, அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நாட்டை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இளையோர் முன்னேறினால் இந்தியா கண்டிப்பாக முன்னேறும். ஸோ இந்த உலகம் எல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். 6 to 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கண்டிப்பாக பயிற்சி இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் அழகாக செய்யலாம். இதெல்லாமே செஞ்சு இப்படி எழுதி வச்சிங்க அப்படின்னாலே ஷுவர் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், இதில் நான் எக்ஸ்ப்ளனேஷனோடையும் போட்டிருக்கேன். இந்த பூசணிக்காயெல்லாம் யூஸ் பண்ணி இதில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மயில் மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்குமே இந்த வெள்ளரிக்காய், கேரட்டு இந்த மாதிரியான பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரக்கோலியை அப்படியே மரம் மாதிரி வச்சுட்டாங்க. நல்லா இருக்குது இல்லைங்களா? அப்படியே பூ மாதிரி அப்படியே பூத்து குலுங்குது பாருங்களேன். இன்னும் சிம்பிளாக தான் எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கூட செய்யலாம். ஒரு படகு, அந்த படகு மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்படி கூட நீங்கள் செய்யலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். கத்திரிக்காயை ஒரு பொண்ணு மாதிரி அப்படி நிற்க வச்சு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதையே தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுதான் மாடல். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இளையோர் திறனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறியில் சிற்பம் செய்யணும். இது மாதிரி சாக் பீஸில் செய்யலாம், மெழுகில் செய்யலாம், அப்படி இல்லைனா நீங்கள் சோப்பில் கூட செய்யலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். ஒரு சில பேர் நல்ல திறமையாக இருப்பீங்க அதில். ஸோ அந்த மாதிரி உங்களோட வேலையை செய்யுங்க. ஆனால் இளையோர் திறன் அப்படிங்கிற அந்த மைய கருத்தை ஒட்டி இருக்கட்டும். ஏதாவது ஒரு இடத்துல இளையோர் திறன் அப்படின்னு அட்லீஸ்ட் பேப்பர்லையாவது எழுதி நீங்கள் வைக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு களிமண் பொம்மை செஞ்சால் எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்களோ அதே போல் தான் இதுக்குமே அந்த எப்படி நீங்கள் செதுக்கி இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நடுவர்கள் உங்களுக்கு மார்க்கை கொடுப்பாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை அப்படிங்கிறத தாண்டி நம்ம இதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கலந்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடச்சிட்டே இருக்காது. எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். உண்மையாகவே உங்களுக்கு இதெல்லாம் திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் சேர்ந்துக்கோங்க. இது இல்லைனா கூட நம்மளுக்கு நிறைய போட்டிகள் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்குமே பார்த்திங்கன்னா இப்போது 5th வரைக்கும் தான் நம்மளுக்கு 15, 18 போட்டியோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்குமே 20, 30க்கு மேற்பட்ட போட்டிகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு 3 தனிநபர் போட்டியிலையும் 2 குழு போட்டியிலையும் கலந்துக்கோங்க.
ஆல் தி பெஸ்ட். அடுத்து வந்து நம்ம இந்த ரங்கோலி இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அடுத்த வீடியோவை நம்ம ரங்கோலி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த காய்கறி சிற்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, டியூஸ்டே காம்படிஷன் இருக்குது மேம், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஷுவராக வந்து நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கண்டிப்பாக வெற்றி தோல்வி ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் சகஜமானது. ஸோ வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.